ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. நேர்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. அந்த குறைவற்ற செல்வத்தை மறந்து நமது அன்றாட வாழ்வியல் செயல்களால் நமது உடலுக்கு நாமே துன்பத்தை இழைத்து வருகின்றோம். அவ்வாறாக நாம் அதிக துன்புறுத்தும் உடல் உறுப்புகளில் ஒன்றுதான் லிவர், அதாவது கல்லீரல். நமது அன்றாட வாழ்வில் நாம் கல்லீரலை குறித்து அதிகம் சிந்திப்பது கிடையாது. ஆனால் லிவர் சிரோசிஸ், கேன்சர் போன்ற நோய்கள் தென்படும் போது நாம் அதனை குறித்து கூடுதலாக கவலைப்படுகின்றோம். இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது கல்லீரல் பாதுகாப்பு குறித்து டாக்டர் ஆர் அபிஷா அவர்கள் எழுதி வழங்கும் உரை. கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்கிற பெரிய ஆர்கன். 1.5 kg இருக்கு, அதாவது 1.5 கிலோ. கல்லீரல்ல ஒரு அற்புதமான ஆர்கன். ஏன் அது ஒரு அற்புதமான ஆர்கன்னு சொல்றோம்னா, பாதி கல்லீரலை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் கொடுத்தவருக்கும் கல்லீரல் முழுசா வளர்ந்துரும், வாங்கினவருக்கும் கல்லீரல் முழுசா வளர்ந்துரும். ஸோ ஒரு லிவர் 2 லிவரா மாறிடும். அப்படி ஒரு அற்புதமான கல்லீரலை பத்தி இந்த ஆடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்லீரல் வயிற்றுக்கு மேல் பகுதியில வலது புறத்துல இருக்கு, அதாவது டயஃப்ரம்க்கு கீழே இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன் பண்ணுது. முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பித்தத்தை சுரக்கிறது, அதாவது பைல். ஸோ நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, பித்தம் பித்த பைல தான் சுரக்குது. அது தப்பு. கல்லீரல் தான் பைல சுரக்குது. இந்த கல்லீரல்ல இருந்து தான் பைல் பித்த பையில போய் கான்சன்ட்ரேட் ஆயிட்டு அப்புறம் குடல்ல போய் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த பித்தம் இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற ஃபேட் எல்லாம் டைஜஸ்ட் ஆகி அது அப்சர்வ் ஆகுறதுக்கு முக்கியமான பங்கு வைக்கிறது இந்த பைல் தான். அது மட்டும் இல்லை, குடல்ல இருக்கக்கூடிய அனைத்து புரோட்டீன் சுரக்கக்கூடியது நம்ம கல்லீரல் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்பமின். ஆல்பமின் தான் உடம்புல ஒரு ப்ரெஷர் உள்ள வாஸ்குலர் சிஸ்டமை மெயின்டைன் பண்ணி ஃப்ளூயிட் உள்ள வச்சுக்க காரணம் ஆல்பமின் தான். கிளாட்டிங் ஃபேக்டர், அதுவும் ஒரு புரோட்டீன் தான். கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் அதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த லிவர் தான். நம்மளோட பிளட்ல எங்கேயாவது லீக் ஆகி இன்ஜுரி ஆச்சுன்னா பிளட் கசையும். அந்த கசைகிற இடத்துல போய் கிளாட்டிங் ஃபேக்டர் எல்லாம் போய் கிளாட் ஆகுறனால தான் அந்த கசைவு தடுக்கப்படுகிறது. ஸோ இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் எல்லாமே டிஃபிஷியன்சி இருந்தாலும் லிவர் ஃபங்க்ஷனில் ப்ளீடிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கும் கல்லீரல் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏதாவது சாப்பிட்டாலும் டாக்ஸிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது இந்த கல்லீரல் தான். ஈவன் ஆல்கஹால் ரிமூவ் பண்ணுறது இந்த கல்லீரல் தான். கல்லீரலில் எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுலேயும் சாப்பிட்றது எல்லாமே டைஜஸ்ட் பண்ணி அது குளுக்கோஸா மாற்றி கிளைக்கோஜன் ஸ்டோரேஜா பண்றது இந்த கல்லீரல் தான். நம்ம பசிச்சா சாப்பிடாம இருக்கும்போது கிளைக்கோஜன் எல்லாம் குளுக்கோஸா மாறி மற்ற உறுப்புகளுக்கும் அளிக்கப்படுது. இப்ப இந்த கல்லீரலோட செயல்பாடுகளை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பித்த நீர் உற்பத்தி அப்படின்னா செரிமானத்திற்கு உதவுதல். அடுத்தது விஷமூட்டுகளை நீக்குதல் அப்படின்னா உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுதல். அடுத்தது புரோத உற்பத்தி. அடுத்தது கொழுப்பு செரிமானம். அடுத்து சர்க்கரை சேமிப்பு. அடுத்தது வைட்டமின் சேமிப்பு. வைட்டமின்ல ADEK வரும். அடுத்தது கல்லீரல் சிரோசிஸ்னா என்னன்னு பத்தி தெரிஞ்சுக்கலாம். கல்லீரல் சிரோசிஸ் என்பது கல்லீரல் நீண்ட காலமா இருக்கும் சேதம் மற்றும் காயங்கள் காரணமா கல்லீரல் திசுக்கள் சுருக்கி அது கடினமா செயல் இழப்பது.
முக்கியமான காரணங்கள் கல்லீரல் சிரோசிஸ் பார்த்தோம்னா ஆல்கஹால் தான். ஆல்கஹால் பயன்பாடு நீண்ட காலமாக யூஸ் பண்ணுறனால தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி. இந்த ஹெப்படைட்டிஸ் வந்து வைரஸ் தொற்றுக்கள். அடுத்தது கொழுப்பு கல்லீரல் நோய். இந்த ஃபேட்டி லிவர் சொல்லுவோம்ல, NAFLD, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இது வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா செடட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஒரு அன்ஹெல்த்தியான ஃபுட்டு ஹேபிட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸசைஸ் இல்லை அப்படின்றவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது உடல் பருமன் கூடுதலாக இருக்கிறது, அப்புறம் சர்க்கரை நோய் இருக்கிறது, கொலஸ்ட்ரால் சொல்கிறது அதுவும் உடம்புல அதிகமாக இருக்கிறனாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நோய் எதிர்ப்பு சக்தி கல்லீரலில் வந்து தாக்குறதுனால. அடுத்தது கல்லீரல் சுருக்கமாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கோன்னா இரத்த பரிசோதனை, இந்த LFTன்னு சொல்லுவோம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்ட்டு. அடுத்தது அல்ட்ராசவுண்டு, கல்லீரலோட நிலைமையை அறியறதுக்காக. இப்போ வந்து கிரேட் 1 ஃபேட்டி லிவரா, கிரேட் 2 ஃபேட்டி லிவரா, கிரேட் 3 ஃபேட்டி லிவரான்றது இந்த அல்ட்ராசவுண்டு மூலயமா நம்மளுக்கு தெரியும். இந்த கிரேட் 1ன்னு இருந்தாலே நம்மக்கிட்ட டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு எடுங்க, நம்மளோட வெயிட்டை வந்து குறைங்க, அந்த மாதிரி. இந்த கிரேட் 4க்கு மேலே போச்சுன்னா தான் லிவர் சிரோசிஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சிடி ஸ்கேனும் MRI, இது வந்து கல்லீரல் சேதத்தை வந்து அறியறதுக்காக. அடுத்தது கல்லீரல் பயோப்சின்னு சொல்கிறது. இந்த பயோப்சின்றது வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டிஷ்யூவை வந்து எடுத்து நம்ம பயோப்சிக்கு அனுப்பி இது வந்து கேன்சரா இல்லை வேற ஏதாதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சிரோசிஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த விதமான சைனும் சிம்டம்ஸும் நமக்கு காட்டாது. நமக்கு வந்து லேசாக வந்து ஒரு டயர்டு இருக்கும், சோர்வாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இல்லைன்னா வந்து ரிஸ்க் ஃபேக்டர். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபேமிலியில் வேற யாருக்காவது கல்லீரல் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா நம்மளோட வந்து நமக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, பிபி வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை ரொம்ப வருஷமாக கண்டினியூஸாக இருக்குது, நம்ம டேப்லெட் எடுக்கிறோம் அப்படின்னாலும் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மெயின் செடட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறது, இந்த வந்துட்டு அன்ஹெல்த்தியாக பேக்டு ஃபுட்டு சாப்பிட்றது, எக்ஸசைஸ் இல்லை, உடல் வந்து பருமனாக இருக்கிறது. இந்த BMI சொல்லுவோம்ல, இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ், இது வந்து 30க்கு மேலே இருந்தாலும் நம்ம வந்து இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இதை பேசிக் இதை நம்ம பார்க்கணும். இந்த ஆல்கோஹால் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு ஃபைபோ ஸ்கேன்னு சொல்லுவோம். இந்த மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது பார்த்தாலும் நம்மளோட லிவரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலாம். இந்த ஃபேட்டி லிவர் வந்து முக்கியமாக நம்ம கல்லீரல் மட்டும்தான் பாதிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இதய நோயும் வந்து இந்த ஃபேட்டி லிவர் வந்து பாதிக்குது. இந்த கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த ஃபேட்டி லிவர் கூடுதலாக இருந்துச்சுன்னா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்லீரல் வந்து நோய் வந்து நம்ம உடம்புல வந்து சிவியராக இருந்துச்சுன்னா என்னெல்லாம் சிம்டம்ஸ் காட்டும்னா மஞ்சக்காமாலை, இந்த கண்ணும் இந்த தோல் எல்லாம் வந்து மஞ்சளாக இருக்கிறது. சில பேஷண்ட்ஸ் வந்து பிளட் வாமிட்டிங் எடுப்பாங்க, மோஷனில் வந்து பிளட் இருக்கும், வயிறு வந்து எப்பவுமே வந்து உபசமாக இருக்கும், நீர் கோர்த்த மாதிரி இருக்கும். சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் லிவர் சிரோசிஸ்ன்னு பார்த்தோம்னா 2 ஸ்டேஜ் தான். ஒன்று வந்து ஏர்லி ஸ்டேஜ், அடுத்தது லேட் ஸ்டேஜ். இந்த ஏர்லி ஸ்டேஜை வந்து நம்ம காம்பன்சேட்டர்னு சொல்லுவோம், லேட் ஸ்டேஜை வந்து டீகாம்பன்சேட்டர்னு சொல்லுவோம். இந்த காம்பன்சேட்டட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ வந்து லிவர் சிரோசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அது என்ன ரீசன்னால ஆயிடுச்சு. இப்போ ஆல்கஹால் எடுக்கிறாங்க அதனால ஆச்சு அப்படின்னா அந்த ஆல்கஹால் வித்ட்ரா பண்ணோன்னா வந்துட்டு அவங்களுக்கு பழையபடி ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இது காம்பன்சேட்டட் இந்த ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா 10லேருந்து 20 வருஷம் வரைக்கும் இவங்க உயிர் வாழ்வாங்க. டீகாம்பன்சேட்டட் பார்த்தோன்னா லேட் ஸ்டேஜ், அது வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப சிவியராக நம்ம லிவர் சிரோசிஸால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து தெரியும். இது வந்துட்டு வந்து கடைசி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது வந்துச்சுன்னா ஒரு 2 வருஷம் மட்டும் தான் நம்மளால்
உயிர் வாழ முடியும். இது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன். இதை வந்துட்டு நம்ம ஏர்லி ஸ்டேஜில் எப்படியெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, இந்த பெயின் கில்லர்ஸ், இந்த பேராசிட்டமால் இந்த மாதிரி எல்லாம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்து லிவரை பாதிக்காது. அடுத்தது இந்த லிக்விட் ஆல்கஹால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எடுக்காமல் இருந்ததுன்னா இதை பழையபடி நம்ம கொண்டு வர முடியும். அதே மாதிரி உப்பு, சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ உள்ள டெக்னாலஜியில் இந்த ஹெப்படைட்டிஸ் சிக்கு மெடிசன்ஸ் வந்து நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய டெக்னாலஜிகளும் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், இப்போ கடைசி ஸ்டேஜில் நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா 2 டைப்பாக நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளோட ஒரு டோனர்ஸ், இந்த வைஃபோ இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸை யாராவது டொனேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு நமக்கு இப்படி லிவர் தேவை, கல்லீரல் தேவை அப்படின்ட்டு நம்ம கொடுத்தோன்னா அவங்க வந்து யாராவது பிரெயின் டெத் ஆனாங்க, மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் நமக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஆல்கஹால் வந்து எடுத்து தான் நமக்கு லிவர் சிரோசிஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்மளை செக் பண்ணுவாங்க. 6 மாதம் வந்துட்டு இவங்க வந்து ஆல்கஹால் எடுக்காமல் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இது கொடுப்பாங்க. ஈஸியாக வந்து லிவர் சிரோசிஸ்னால் என்னென்னது இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இவ்வளோ பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒரு நார்மலாக இருக்கிறவங்க. கல்லீரல் சிரோசிஸ்னால் இந்த நீண்ட காலமாக வந்து லிவரை வந்து காயமோ இல்லை சுருக்கமோ ஆச்சுன்னா இந்த லிவர் சிரோசிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணங்கள் பார்த்தோன்னா ஆல்கஹால் அதிகபட்சமாக பயன்படுத்துறதுனால, இல்லைன்னா ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சியோட வைரஸ் தொற்றுனால, இல்லைன்னா கொழுப்பு கல்லீரல் நோய் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம்ல அதனால. இது அறிகுறிகள் பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டயர்டாக இருக்கிறது, தோல் மற்றும் கண்கள் வந்து மஞ்சளாக இருக்கிறது, அப்புறம் வயிற்றில் வந்து தண்ணீர் வந்து கோர்த்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் டக்குன்னு வந்து எடை குறையிறது, இந்த வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், கை காலெல்லாம் பார்த்தோன்னா எலும்பு மாதிரி அப்படி இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதை பார்க்கலாம். சிகிச்சைகள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல்கஹால்னால தான் இப்படி வந்திருக்கு, இல்லை ஹெப்படைட்டிஸ்னால தான் இப்படி வந்திருக்கு அப்படின்னா இதை கரெக்டாக நம்ம சிகிச்சை அளித்தோம்னா அவங்க பழையபடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் கல்லீரல் மாற்றம். இது தடுப்புன்னா ஆல்கஹால் தவிர்ப்பு, ஹெப்படைட்டிஸோட வேக்சின் வந்து இப்போ குழந்தைங்களுக்கே நம்ம தராங்க. அதுக்கப்புறம் சத்தான உணவுன்னா இந்த புரோட்டீனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த ஃபைபர் கண்டென்ட்டை வந்து கூடுதல் ஆக்குறது. தண்ணியோட அளவு இப்போ நார்மலாக இருக்கிறவங்க ஒரு 3 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கிறாங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. அதுக்கப்புறம் உப்போட அளவு இந்த மாதிரியெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். காய்களை வந்துட்டு நம்ம வேக வச்சு அதோட தண்ணியை வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த காய்களை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 10 கொஸ்டின் லிவர் சிரோசிஸ் நார்மலாக டவுட் வரும்ல, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து லிவர் சிரோசிஸ் வந்துச்சுன்னா இதை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதை வந்து இது க்யூர் பண்ண முடியாது, ஆனால் இதை மேனேஜ் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் மூலயமா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு ஆல்கஹாலை வித்ட்ரா பண்ணுறதும், அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் சியோ அதோட வேக்சின்லாம் எடுத்து நம்ம அதோட ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பார்த்தோன்னா இதை வந்து நம்ம மேனேஜபிள் பண்ண முடியும். இப்போ நார்மலாக வந்து இப்போ லிவர் சிரோசிஸால் பாதிக்கப்பட்டவங்க வந்து நார்மலாக லிவர் வந்து வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் காம்பன்சேட்டட், அந்த டைமில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா இது ஈஸியாக வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். இதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும், லேட் ஸ்டேஜ்னா வந்துட்டு ஒரு 2 வருஷம் இது பண்ண முடியும். ஒரு லிவர் சிரோசிஸால் பாதிக்கப்பட்டவங்க 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியுமான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக முடியும். ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ப்ராப்பர் ஹெல்த் ஹேபிட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணோன்னா 20 வருஷம் வரைக்கும் வாழ முடியும். இப்போ என்னெல்லாம் ஃபுட்டு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்கஹால், உப்பு, கொழுப்பு சத்து, அதுக்கப்புறம் இந்த பேக்கெட் ஃபுட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த இயர்லி சைன் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு சோர்வாக இருக்கும், சாப்பாடு தன்மை குறைவாக இருக்கும், வெயிட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், வயிறு வந்து ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், கண்ணு தோலில் வந்து ஒரு எல்லோ கலர் தெரியும். என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணோன்னா வந்து நம்ம சிரோசிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கோன்னு பார்த்தான்னா எல்எஃப்டி, அல்ட்ராசவுண்டு, ஃபைப்ரோ ஸ்கேன்னு, சிடி இல்லைன்னா எம்ஆர்ஐ, கடைசி இதில் லிவர் பயோப்சி. இந்த லிவர் சிரோசிஸ் வந்து எப்போவுமே கேன்சரில் போய் முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா
கண்டிப்பாக இல்லை. ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வந்து லாங் டேர்மாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா தான் லிவர் கேன்சரில் முடியும். இதுவே ஆல்கஹால்னால தான் இவங்களுக்கு லிவர் சிரோசிஸ் வந்துச்சுன்னா அப்படி கேன்சரில் முடியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இது டயட் எப்படியெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, லோ சோடியம், அப்புறம் மாடரேட்டாக ஒரு அளவு புரோட்டீன் உணவுகள் எடுக்கிறது, அப்புறம் நார் சத்து உணவுகளை நிறைய எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கடல் உணவுகளை வந்து சமைக்காமல் சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் வந்து வித்ட்ரா பண்ணணும், அப்புறம் இந்த பேக்கெட் ஃபுட்டுங்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து எல்லாருக்கும் தேவையா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த என் ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம், வேறு ஆப்ஷனே கிடையாது அவங்களுக்கு மட்டும் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவோம். அதே மாதிரி வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா கூட அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் சொல்லுவோம். மோஸ்ட்டாக வந்து மெடிசன்லேயே இது மேனேஜ் பண்ணிட்டு போகலாம். லிவர் சிரோசிஸ் வந்து பெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு டல் பெயின் இருக்கும், எப்பவுமே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், வயிறில் வந்து ஏதோ இருக்கிற மாதிரியே வெயிட் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த எல்எஃப்டி அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து லிவர் சிரோசிஸ் இப்போ கிட்னியும் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இது அஃபெக்ட் பண்ணும். இது ஹெப்பட்டோ ரீனல் சிண்ட்ரம் சொல்லுவோம். கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து செயல் இழக்கிறது வந்து பயங்கரமாக இது வந்து ரோல் லீட் பண்ணுது. இந்த ஆடியோவில் ஒரு அளவுக்கு லிவர் சிரோசிஸ்னால் என்ன, அது எதனால் வருது, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷம் ஆகும். ஸோ எல்லாமே ஒரு அளவோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது டாக்டர் ஆர் அபிஷா அவர்கள் எழுதி வழங்கிய உரை கல்லீரல் பாதுகாப்பு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர்கள் கேட்க இருப்பது திருமதி கே வசந்தா அவர்கள் எழுதிய சிறுகதை அறிவியல் வாத்தியார். ஹேமா ஒரு மேல்நிலை பள்ளியில் அறிவியல் பிரிவில் ஆசிரியையாக பணிபுரிகிறாள். ஃபோன் பெல் அடிப்பதை கேட்டுக்கொண்டே யார் இப்படி இந்த நேரத்தில் என்ன அழைப்பது என்ற சந்தேகத்தில் தனது பேக்கில் இருந்து ஃபோனை எடுத்தவாறே இருக்கையில் அமர்ந்தாள் ஹேமா. ஃபோனில் அழைத்தது அவளது கணவர் சந்திரமோகன். ஹலோ, என்னங்க, என்ன விஷயம்? ஐயோ அப்படியா, நேற்றுக்கு கூட அவரை பார்த்து நான் பேசிட்டு தானே போனேன். இதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சா? என்னாச்சு அவருக்கு? அப்படியா, சரி சரி, சாயந்தரம் அவர் வீட்டில் போய் பார்க்கலாம். ஃபோனை துண்டித்தாள் ஹேமா. என்ன டீச்சர், என்ன இப்படி அதிர்ச்சியில் இருக்கீங்க? ஆமாம் டீச்சர், எங்கள் ஊரில் ஒருத்தர் இறந்துட்டார். எங்களோட தூரத்து உறவு தான். நேற்று சாயந்தரம் கூட நான் அவரை பார்த்து பேசிட்டு தான் போனேன். இப்போ ஏதோ அரை மணிக்கூர் முன்னாடி பார்த்தா அவர் பெட்ரூமில் இறந்து கிடத்ததா சொல்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்களாம், ஆனால் இறந்துட்டாரு. என்ன வயசு அவருக்கு என்று வினா எழுப்பினார் அருகில் இருந்த ஆசிரியர். கிட்டத்தட்ட 55 இருக்கும் என்று பதிலளித்தாள் ஹேமா. அவரோட குடும்பமல்லாம் என்று மற்றொரு ஆசிரியை வினா எழுப்ப, அம்மா அப்பா உயிரோடு தான் இருக்காங்க, மனைவியும் ஒரு மகனும் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம்தான் இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட். இனி ஒரு மகள் தற்போது பிஎட் படித்து கொண்டிருக்கிறாள். அப்போது அங்கே நுழைந்தார் ஆசிரியர் ரெங்கநாதன். என்ன டீச்சர், எல்லார் முகத்திலையும் ஒரு சோகம்?
அப்போது விவரத்தை விளக்கமாக கூறினாள் ஹேமா. இப்போ எல்லாருமே இப்படி தான் போகிறாங்க. வயசானவங்களை விட இன்னைக்கு அற்ப வயசில் போகிறவங்க தான் ஏராளம் என்றார் ரங்கநாதன். கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம உணவு பழக்கவழக்கம் எல்லாம் மாறி போச்சுலவா, அது கூடவே உடல் உழைப்பு ரொம்ப குறைவு என்று பெருமூச்சு விட்டாள் ஹேமா. இருந்தாலும் டீச்சர், ஒரே குடும்பத்தில் 6 மாதத்துக்குள்ள 3 மரணம். பாவம், அந்த பொண்ணு எப்படி தான் தாங்கிக்குவா? அந்த பொண்ணையும் வீட்டில் உள்ள வயசானவங்களையும் நினைச்சா வருத்தமாக இருக்கு. இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? இப்பெல்லாம் மக்களுக்கு எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லை. அவரோட மனைவி மகனையும் இறந்த உடனேயே ஒரு நல்ல ஜோல்சியரை பார்த்து கேட்டிருக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஏதோ சாபம் இருக்கிறது என்று தொடர்ந்தார் ஆசிரியர் ரங்கநாதன். நல்ல ஒரு சுவாமிஜியை பார்த்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு பரிகாரம் செய்துட்டா போச்சு. சில ஆட்கள் காசு செலவாகிடும்னு பயந்தே போக மறக்கிறாங்க. இப்படி தான் என்னோட ஒரு உறவுக்காரர் வீட்டில் அடுத்தடுத்து 2 மரணங்கள். ஒன்று ஆக்சிடென்ட், மற்றொன்று மாரடைப்பு. நான் ஜோசியரை பார்க்க சொன்ன போது இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னும் எதுக்காக காசை செலவு பண்ணணும்னு கேட்டு மறுத்துட்டாங்க. அப்புறமா நான் தான் வற்புறுத்தி அந்த வீட்டில் உள்ளவங்கள ஒரு சுவாமிஜி கிட்ட கொண்டு போனேன். அந்த சுவாமிஜி மிகப்பெரிய தீர்க்கதர்ஷி. அவரோட பார்வைப்பட்டாலே நல்ல காலம் வந்த மாதிரி தான். பார்த்த உடனே சொல்லிட்டாரு, உங்கள் குடும்பத்துக்கு மோசமான காலம், இனியும் உயிர் அபாயம் வருவதற்கு வாய்ப்புள்ளது என்று. அதை தடுக்க முடியுமா என்று நான் கேட்டேன். தோஷம் ரொம்ப நெருங்கி இருக்கு, கொஞ்சம் கடினமான பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறி சில பூஜை முறைகளை சொன்னார். வீட்டை சுற்றி நிற்கும் சில துஷ்ட சக்திகளை விரட்ட வேண்டும் என்றும், அறுக்க சுற்றி நிற்கும் சில மரங்களை முறிக்க வேண்டும் என்றும், தகடுகள் அதற்கு பதிலாக பதிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுரை கூறினார். என்ன அதிசயம் தெரியல, 2 நாளில் அந்த வீட்டில் படுத்த படுக்கையை கிடந்த தாத்தா எழும்பி நடக்க துவங்கிட்டார். இப்போ அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 50,000 ரூபா செலவாச்சு. செலவானா என்ன, உயிர் பிழைப்பதே ரொம்ப புண்ணியம் தானே. ஹேம டீச்சர், நீங்களும் அந்த பிள்ளை இந்த சாமிஜியிடம் கொண்டு வாங்க, அதாவது உயிர் பிழைக்கட்டும் என்று கூறி முடித்தார் கெமிஸ்ட்ரி ஆசிரியர் ரங்கநாதன். என்ன சார் நீங்கள், ஆக்சிடெண்ட் ஆகுறது உதாசீனமாக பயணம் செய்வதனால, மாரடைப்பு வருவது உடல்நல கோளாறு. உடலில் ஏதாவது அறிகுறி வந்ததுமே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து செக்கப் பண்ணால் அதை கிளியர் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த காலத்துலேயும் சுவாமிஜி மந்திரம் தந்திரம் பரிகாரம்னு சொல்கிறது என்ன சார் அர்த்தம் இருக்குது? இதையும் சயின்டிஃபிக்காக நான் புரிய ட்ரை பண்ணணும் என்றாள் ஹேமா. ஆமாம், இதைத்தான் முதல்ல சொன்னேனே, உண்மையை சொன்னால் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. இது மட்டுமில்லை டீச்சர், இனியும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க என்று மீண்டும் தொடர்ந்தார் ரங்கநாதன். என்னோட தம்பிக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தான். போகாத ஆஸ்பத்திரி இல்லை, வாங்காத மருந்தும் இல்லை. இருந்தும் எந்த பயனும் கிடைக்கல. லட்சக்கணக்காக ரூபாய் செலவு பண்ணாதான் மிச்சம். கடைசியில் நான் தான் அவங்கள இந்த சுவாமிஜி கிட்ட கொண்டு போனேன். அவர் ஜெபிச்சு ஏதோ தண்ணி குடிக்க சொன்னார். அடுத்த 3 மாதத்துக்குள்ள அவ கர்ப்பமாயிட்டா. இப்போ அழகாக அவங்க 2 குழந்தைகளுக்கு அம்மா அப்பா ஆயிட்டாங்க, அதுவும் இரட்டை குழந்தைகள் என்று ஓவென்று சிரித்தார் ரங்கநாதன். ஐயோ, நீங்கள் என்ன சார் சயின்ஸ் வாத்தியார் என்று சிரித்தார் ஹேமா. உங்கள் தம்பி பொண்டாட்டி கர்ப்பமானது சுவாமிஜி குடித்த தண்ணி இல்லை சார், அவங்க 7 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கல்ல, அதனால தான் சார் என்று மீண்டும் சிரித்தார் ஹேமா. ஹேமாவின் சிரிப்பு ஏதோ நக்கலாக தோன்றியது ரங்கநாதனுக்கு. அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டிதானே நம்ம அறிவியல் படித்தோம். நாம் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கறது அறிவியல். அப்படி இருக்கும்போது நமது படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சார் சம்பந்தம்? இருட்டில் இருக்கிற உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது தான் நம்ம வேலையே. ஆனால் உங்கள் மனசு இன்னும் இருட்டிலே இருக்குது சார். நாம எல்லாம் மனுஷங்க இல்லையா? நாம் படித்த படிப்பு எதுக்கு சார்? சம்பளம் வாங்க மட்டும்தானா? கொஞ்சம் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்க சார் என்று ஒரே மூச்சில் கோபத்துடன் கூறி முடித்தாள் ஹேமா. ஆமாம் ஆமாம், நீங்கள் பேசுவீங்க. உலகத்தையே படைச்ச கடவுள் நேரில் வந்தாலும் உங்களை எல்லாம் திருத்த முடியாது என்று கோபத்துடன் தன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஸ்டாஃப் ரூமிலிருந்து வேகமாக வகுப்பறைக்குள் சென்றார் ரங்கநாதன். குட் மார்னிங் சார் என்று காலை வணக்க பாடலை போல் கூறி அமர்ந்தனர் மாணவர்கள். நேற்றுக்கு நாம் உலகம் தோன்றியதை பற்றி படித்தோம் அல்லவா? சோனியா, நீ சொல்லி உலகம் எப்படி தோன்றியது? சார், சுமார் 4.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு
சூரிய நெபுலாவிலிருந்து தூசி மற்றும் வாயு மேகங்கள் ஒடுங்கி ஈர்ப்பு விசையினால் ஒன்றாக இணைந்து பூமி உருவானது. ஆரம்பத்தில் பூமி ஒரு நெருப்புக்கோளமாக இருந்தது. பின்பு அது குளிர்ந்து ஐம்பூதங்கள் பரிணமித்து உயிர் வாழ ஏற்ற சூழலை பெற்றது என்று கூற முடித்தாள் அந்த மாணவி. வெரி குட் என்று அந்த மாணவர்களை பாராட்டியபடியே இன்னைக்கு நாம் உலகில் எப்படி உயிர்கள் தோன்றியது என்று பார்ப்போம். உயிரினங்கள் உட்பட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அணுக்களால் ஆனவை, அதாவது ஆட்டம்ஸ் என்கிறோம். அணுக்கள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் ஆகிய துணை நுண்துகள்களால் ஆனது என்று தனது வகுப்பை தொடர்ந்தார் ரெங்கநாதன். மாணவர்களும் மிகவும் வியப்புடனும் ஈடுபாடுடனும் அவரது வகுப்பை கவனித்துக் கொண்டிருந்தனர். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி கே வசந்தா அவர்கள் எழுதிய சிறுகதை அறிவியல் வாத்தியார். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் கருத்துக்களை கடிதங்கள் மூலமாகவோ, ஆகாஷவாணியின் எழுத்துப்பட்டி என்ற நிகழ்ச்சியின் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ அனுப்பலாம். கடிதங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்ச்சொல் மாலை, கேர் ஆஃப் ஸ்டேஷன் டைரக்டர், ஆகாஷவாணி திருவனந்தபுரம், அல்லது எழுத்துப்பெட்டி, கேர் ஆஃப் ஸ்டேஷன் டைரக்டர், ஆகாஷவாணி திருவனந்தபுரம். மற்றும் இமெயில் அனுப்ப வேண்டிய முகவரி pmairtvm@gmail.com. இமெயில் முகவரி ஒரு முறை கூட: pmairtvm@gmail.com. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.